மெரினா கடற்கரையில் நீலக்கொடி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 5.60 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறும் பணிகளை விரைவில் முடித்து டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளை வழங்கும் நீலக்கொடி சான்றிதழ் விரைவில் பெறப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே கோவளம் கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்துள்ளது. சென்னை மெரினா, திருவான்மியூர் உள்ளிட்ட 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்கான கட்டமைப்புகளை அந்த கடற்கரைகளில் ஏற்படுத்தும் பணிகளும் வேகமெடுத்துள்ளன. உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்காக தமிழகத்திலேயே முதன்முறையாக இணைய தொழிலாளர் கூடம் என்ற பெயரில் ஏசியுடன் கூடிய ஓய்வறைகளை சென்னை மாநகராட்சி பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறது. 600 சதுர அடி பரப்பளவில் 20 அடி நீளமும் 10 அடி அகலத்தில் கழிவறை, குடிநீர், செல்போன் சார்ஜ் செய்யும் வசதிகளுடன் 25 பேர் வரை ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய அறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 20 டூ வீலர் வரை பார்க்கிங் செய்யும் வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இவை முதற்கட்டமாக சென்னை அண்ணா நகர், கே நகரில் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. இதன் பிறகு நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட உள்ளன.